ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். சார், பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் விவகாரம் குறித்து நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் கடந்த இன்டர்வியூவில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக ஒரு ட்ரெயினையே ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் குழந்தைகளை விடுவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெயின் ஹைஜாக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது முன்னாடியே கணிச்சிருந்தீங்களா இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு? போன வருடமே இதே மாதிரி ஒரு ட்ரெயின் மேலே, இதே ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் மேலே தான் அட்டாக் நடந்து அந்த 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 ட்ரெயினை ஏற்கிறதே நிறுத்திட்டாங்க. திரும்பியும் அதை இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து தான் ஏற்கிறதுக்கு, அதாவது 24 அக்டோபர் மாதத்துலேருந்து திரும்பியும் அதை ஏற்கிறதுக்கு தொடங்கியிருந்தாங்க. ரீஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ரோடு வழியாக போன வாட்டி நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூலேயே நான் உங்களுக்கு திட்டவட்டமாக சொல்லியிருந்தேன். ரோடு வழியாக அவங்க போக்குவரத்தையோ இல்லை இராணுவத்தை அனுப்புறதையோ அவங்க குறி வச்சு தாக்குதல்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன் 2 நாளுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ண அன்னைக்கே 18 இராணுவ வீரர்களை பலூச்சிஸ்தானில் பிஎல்ஏ கொன்று இருக்கு இன்னொரு இடத்துல. ஸோ அதே மாதிரி நம்ம ரோடு வழியாக யார் மூமெண்ட் இருந்தாலும், இராணுவ கான்வாய் மூமெண்ட் இருந்தாலும், இராணுவ வீரர்கள் போயிட்டு இருந்தாலும் இறக்கி நீங்கள் யார் பஸ்ஸு போயிட்டு இருந்தால் கூட இறக்கி நீங்கள் யாருன்னு கேட்டு கொல்ற சம்பவங்கள் நிறைய நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அவங்க என்ன நினச்சாங்க, ட்ரெயின் இஸ் த மோஸ்ட் சேஃப்னு சொல்லிட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், ட்ரெயின் யூஸ் பண்ணலான்னு நினச்சாங்க. கடைசியில் ட்ரெயினையும் ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட முக்கிய குறிக்கோள் எல்லா விதமான போக்குவரத்தும் ஒரு ஒரு நாட்டை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுன்னா ரோடு சேவை, ரயில் சேவை ரெண்டுமே வந்து தன் கட்டுப்பாட்டில் அரசாங்கம் வச்சிட்ருக்கணும். கரெக்டுங்களா? கண்டிப்பாக. ஸோ அந்த 2 சேவையும் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இல்லாமல் மற்றவங்களோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சுன்னா அப்போ வரக்கூடிய பொருட்களில் இருந்து ஆட்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுலேருந்து எல்லாத்தையுமே அவங்க முட்டுக்கட்டை போட முடியும். உதாரணத்துக்கு நம்ம கோவிட் காலகட்டத்தில் அதிகபட்சமான ஆக்சிஜன் தேவைப்படும் போது ட்ரெயின் சேவை மூலமாக ஆக்சிஜனை சப்ளை பண்ணாங்க மத்திய சர்க்கார். அதே மாதிரி ட்ரெயின் மூலமாக நிறைய பேர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போனாங்க. நிலக்கரி இன்னைக்கும் ட்ரெயின் மூலமாக வந்துட்டுருக்கு. நிறைய பொருட்கள் ட்ரெயின் மூலமாக, ரோடு ட்ரெயின் மூலமாக வரும். இந்த ரோடையும் ட்ரெயினையும் நான் வந்து நிறுத்திட்டேன்னா விமானம் மூலமாக எவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியும்? நீங்கள் 10 விமான தளம் கூட வச்சுக்கோங்க, எவ்வளோ விமானத்தை இயக்க முடியும்? ஸோ இது வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கே ஒரு சவால், அவர்களோட ஆட்சி முறைக்கு சவால், பாகிஸ்தான் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு ஒரு சவால். இல்லை, இப்போ பாதுகாப்பு படையினர் இருக்காங்க பாகிஸ்தானில், இராணுவம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு இப்போ ரீச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எத்தனை பேரை சார் மீட்டிருக்காங்க? அது அடுத்த கட்டமாக எப்படி போக வாய்ப்பு இருக்குது? முதல்லயே பெண்களையும் குழந்தைகளையும் 55 பேர்கிட்ட அவங்க விடுவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது தவிர்த்து பாகிஸ்தானை சேர்ந்த இராணுவ வீரர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் அந்த ட்ரெயினில் இருந்திருக்காங்க. ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்தவங்க, ஆர்மியோட சேர்ந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆர்மி ஆஃபீஸர்ஸ், அவங்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ், சோல்ஜர்ஸ், அதாவது போர் படை வீரர்கள், அதிகாரிகள் குடும்பத்தினர், இவர்கள் எல்லாம் வந்து அந்த ட்ரெயினில் பயணிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் கூட பிணை கைதிகளாக தான் அவங்க பிடித்து எடுத்தார்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னடான்னா, மஜித் பிரிகேடுன்னு சொல்லக்கூடிய இப்போது பிளாக் டைகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, இலங்கை எல்டிடியில் தற்கொலைப்படை தாக்குதல் பண்ணுறதுக்கானே ஒரு அமைப்பு இருந்தது. அது பேர் பிளாக் டைகர்ஸ் அப்படின்வாங்க. அது மாதிரி மஜித் பிரிகேடில் ஒரு அமைப்பு இருக்குது. பிஎல்ஏல மஜித் பிரிகேட்னு ஒன்று இருக்குது. மஜித் பிரிகேடுக்குள்ளே ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு வந்து தற்கொலைப்படை தாக்குதல் பண்ணுறதுக்குன்னே அவர்களை தானாக முன் வந்து உயிர் தியாகம் செய்யக்கூடிய நபர்கள் அதில் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. அதில் பெண்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த தற்கொலைப்படை தாக்குதலை சேர்ந்த பிரிவினர் தான் இந்த தாக்குதலுக்கு முன்னேற்பாடுகள் செய்து அதை
கையில் எடுத்திருக்காங்க. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ட்ரெயின் இந்த ஸ்டேஷனுக்கு இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல நம்ம இதை வழிமறிக்கணும், இந்த இடத்துல இந்த ட்ரெயினை வந்து நம்ம ஹைஜாக் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஒரு என்ன சொல்ல, மலை சூழ்ந்த பகுதியும், ரெண்டாவது ஒரு குகைக்கு நெருக்கமான டனலுக்கு நெருக்கமான ஒரு ஏரியாவில் அதை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்து இறக்க முடியாது, இராணுவமும் அதை டக்குன்னு நெருங்க முடியாது. அந்த பகுதியில் அவங்க வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. நல்ல பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. வெல் பிளான்டு. இது வந்து பிளானிங் இல்லாமலாம் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து இன்னொன்று இப்போ புதுசாக ஒரு கேள்வி எழும்புது. அப்போ பிளானிங் பண்ணோம்னா இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்களுக்கு தெரிய வந்தது? ஸோ அவங்களுக்கு பிஎல்ஏக்குள்ளேயே ஃபத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கு, ஃபத்தே யூனிட்னு சொல்லிட்டு. அந்த ஃபத்தே யூனிட், ஃபத்தேன்னா கான்கர், கைப்பற்றுதல், அதோட ஆக்கிரமிப்பு பண்றது, கைப்பற்றுதல், வின் பண்றது. ஓகே, அதுதான் அதுக்கு அர்த்தம். அந்த யூனிட் வந்து இன்டெலிஜென்ஸ் யூனிட்டா செயல்படுது, அவங்களோட உளவுத்துறை அமைப்பா செயல்பட்டு இருக்கு. 15 நாட்களுக்கு முன்னாடி கூட பிஎல்ஏ என்ற அமைப்பு வந்து வெவ்வேறு குழுக்களாக பிரிந்திருந்து தலைவர்கள் கீழே அது சண்டை போட்டு கொண்டிருந்தது. 15 நாட்களுக்கு முன்னாடி எல்லா குழுக்களும் ஒன்றிணைந்து ஒரு தலைமையின் கீழ் வந்தது. ஸோ இப்போ ஒருங்கிணைந்த ஒரு இராணுவ அமைப்பா அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மூணாவது, ஆப்கானிஸ்தானிடமிருந்து அவர்களுக்கு, ஏன்னா மிகப்பெரிய நிலப்பரப்பு வந்து பலூச்சிஸ்தானோட நிலப்பரப்பு ஆப்கானிஸ்தானை ஒட்டின போல இருக்கு, பார்டர் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்க, ஹிட் அண்ட் ரன் டாக்டிக்ஸ் அப்படின்வாங்க, மறைந்திருந்து தாக்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் போயிடுறது, ஆப்கானுக்குள்ள போயிடுறது. 2021 யூஎஸ் வந்து நிறைய அவர்களோட கிடங்குகளை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. தளவாடங்கள்ல இருந்த கிடங்குகள் இருக்கு, ஆயுத கிடங்குகள் அப்படியே விட்டுட்டு போனாங்க. அதுல இருந்த போர்க்கருவிகள், துப்பாக்கிகள் இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமா இருந்தது. அது இப்போ ஆப்கான் தாலிபான் கைவசம் உள்ளது. ஆப்கான் தாலிபானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை நிலவிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து பலூச்சிகளுக்கு அந்த துப்பாக்கிகளையும், இன்ஃபேக்ட் அவங்க நைட் விஷன் காகல்ஸ், அதாவது இரவில் அவங்க பார்க்கக்கூடிய திறன் கொண்ட கண்ணாடிகள் உட்பட அவங்களுக்கு அந்த வசதி உட்பட எல்லாமே அவங்களுக்கு இருக்கு இப்போ. ஸோ ஒரு நவீன ஒரு போர் புரியக்கூடிய சக்தியை இன்று பிஎல்ஏ கொண்டுள்ளது. ஒரு நவீனமான ஒரு இராணுவ படைக்கு என்னென்ன தேவையோ, ஒரு கமாண்டோ யூனிட்டுக்கு என்னென்ன தேவையோ, ஒரு திறன்பட செயல்படக்கூடிய ஒரு இராணுவத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அவங்க கையிலையும் இருக்கு. இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு AK-47 வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு மிஷின்கன் LMG வச்சுக்கிட்டு அவங்க தாக்கிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் ராணுவம் ஹெலிகாப்டர், கன்ஷிப்ஸ் அதெல்லாம். இப்போ இவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பாகிஸ்தான் ஆர்மிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஒருவேளை மெசைல்ஸ் இருக்கா, மெசைல்ஸ்னா தரையிலிருந்து தாக்கக்கூடிய இது தகர்க்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கா, பிளஸ் நைட் விஷன் காகல்ஸ் யூஸ் பண்றாங்கடான்னா இரவில் கூட அவங்க துல்லியமா இப்போ யார் வராங்க யார் போறாங்கன்ட்டு, அதாவது கும் இருட்டிலையும் பார்க்க முடியும். அப்போ 24 மணி நேரமும் பாகிஸ்தான் ராணுவம் விழிப்போடு இருக்கணும், அப்போதான் இவங்களை என்ன டேக்கிள் பண்ண முடியும். விழிப்போடு இருக்கணும்னா முதல்ல அவங்களுக்கு அந்த பகுதி, பலூச்சிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு இருக்கணும். அதுவும் இல்லையே சார். நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இவ்வளோ பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கான மோட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருசாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம படங்களெல்லாம் பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு ஃப்ளைட்டையோ இல்லை ட்ரெயினையோ ஹைஜாக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை இவங்கள ரிலீஸ் பண்ணுங்க, ஒரு முக்கியமான தீவிரவாதி இருப்பாங்க அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது? பலூச்சிஸ்தான் போராளிகள் நிறைய பேர் வந்து பாகிஸ்தான் சிறையில் வாடுகின்றனர். அவங்க பாகிஸ்தானோட மிலிட்ரி கோர்ட்ஸில் அவங்க மேலே கேஸ் ஃபைல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உச்சக்கட்ட தண்டனையாக தூக்கு தண்டனை நிறைய பேருக்கு வழங்கப்படுகிறது. அவ்விதமாக கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட கைதிகளையும் பலூச் போராட்ட வீரர்களையும், பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த குழுவினர் நிறைய பேர் வந்து அவங்கள போராட்ட வீரர்கள் தான் சொல்லணும், அவர்களையும் வந்து விடுவிக்க கோரி இந்த ஹைஜாக் வந்து நடத்தப்பட்டுள்ளது. ஸோ உயிருக்கு உயிர். பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை ஒரு 100 பேர் 200 பேர் சாவறாங்கடான்னா இப்போ பாகிஸ்தான் ராணுவத்தில் எவ்வளோ பெரிய அச்சத்தை உண்டாக்கும். இப்போ ஒரு நிலப்பரப்பே உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போயிட்டு இருக்குன்னு சொன்னால், இன்ஃபேக்ட் பெஷாவரில் ஸ்கூலில் நடந்த அட்டாக் பிற்பாடு, 2015 நடந்த அட்டாக் பிற்பாடு மிகப்பெரிய அட்டாக் வந்து பாகிஸ்தானில் இந்த அட்டாக்கை தான் கருதப்படுது. த ஸ்கேல் அண்ட் அடாசிட்டி அப்படின்வாங்க, அதாவது அதோட தாக்கம், யாரை நோக்கி ஒரு அட்டாக் பண்ணுறாங்க, கையில் ஆயுதம் இல்லாதவர்களையோ இல்லை ஒன்றும் இல்லாதவர்களையோ நோக்கி இல்லை, இராணுவ வீரர்கள் மீது நடக்கக்கூடியது. அதாவது ஒரு நாட்டில்
ஒரு நாட்டோட மொத்த செயல்பாடும் வந்து நிலகுலைஞ்சு போகும்போது எல்லாரும் வந்து யாரை வந்து பார்ப்பாங்க? ராணுவத்தை தான் பார்ப்பாங்க. அவங்க தான் கடைசி இது ரெசார்ட். ம். அவங்கள தான் பார்ப்பாங்க இயல்பு நிலையை எடுத்துட்டு வர்றதுக்கு. அது வெள்ளமாகட்டும், இல்ல உள்நாட்டு பிரச்சனையாகட்டும், எதுவானாலும் சரி, சுருக்கமா கலவரமா சொல்லணும்னா ஆபத் பாண்டவன் அப்படிங்கிற மாதிரி. அப்படி பாகிஸ்தானுக்கு அதுதான் எல்லாமே. ம். இப்ப அப்பேற்பட்ட எல்லா சர்வ வல்லமை பிடித்த ராணுவத்தையே இவங்க ஒரு ஆட்டங்காண்டு வச்சுட்டாங்கன்னா, அப்போ இது உலக நாடுகள் எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ நம்ம ஊர்லயே பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் இருக்காங்கல்ல, போலீஸை வந்து நம்ம எதிர்த்து திட்டிட்டா கூட அவங்க வந்து சும்மா விட மாட்டாங்க. ஸோ வந்து ராணுவத்தின் மேலேயே இவங்க கையை வச்சிருக்காங்க அப்படின்னா ராணுவம் கொடுக்குற பதிலடி வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்த பிரச்சனை சால்வ் ஆனுமா? என்ன பண்ணுவாங்க? F-14 ஃப்ளைட் எடுத்துட்டு போயிட்டு குண்டுமலை பொழிவாங்க. கிராமங்கள் மீது. உள்நாட்டு கலவரம் மாதிரி தானே சார் ஆகும் அது? கிராமங்கள் மீது குண்டுமலை பொழிவாங்க. ஒரு 500 பேர் 200 பேர் இருக்கிற கிராமங்களை தரைமட்டமாக்குவாங்க. இதால அந்த ராணுவம் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணிடும்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனை அதிகரிக்கும். இல்ல, எப்பவுமே பாகிஸ்தான் ராணுவம் அதை தானே பண்ணுது. அதனால தான் பிரச்சனை அதிகரிக்கும். ரெண்டாவது நீங்க இன்னொன்னு பார்க்க வேண்டியது என்னடான்னா, ஒரு பக்கம் கைபர் பக்தூன்வாலையும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது, பலூச்சிகள் வந்து இனம் சார்ந்த, தேசியம் சார்ந்த பிரச்சனையை முன்வைக்கிறார்கள். பலூச்சிகள் என்பது ஒரு தேசியம், தனி தேசியம். ஒரு ப்ராவின்ஸா இப்ப இருக்கு, ஆனா அவங்க ஒரு தேசியம். ஒரு காலத்துல வந்து அது தனி நாடாவே இருந்திருக்கு. ஸோ அது ஒரு தனி நாடு, ஒரு தேசியம், அது ஒரு தனி அவங்களுக்குன்னு ஒரு தன்மை உண்டு. கலாச்சாரம் வேறு, மொழி வேறு. எங்களை பஞ்சாபிகள் அடக்கி ஆள்கின்றனர். நாங்கள் நிலப்பரப்பில் அதிகம், எங்கள் நாட்டில் இருக்கும் கேஸை எடுத்துக்கிறாங்க, எங்க நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுறாங்க, குறிப்பா கனிம வளங்கள், தாமிரம், தங்கம் எல்லாத்தையும் சுரண்டுறாங்க. அதை சுரண்டுறது பத்தாம சைனாக்கு எங்களோட நிலப்பரப்பையே தானவாத்து கொடுத்துருக்காங்க. சைனா என்ன, நாங்க வந்து பாகிஸ்தான் கீழே இருக்கிறதையே நாங்க வெறுக்கிறோம், நீங்க எங்களை சைனாக்கு அடிமைகளாக நீங்க ஆக்க பாக்குறீங்க. எங்களோட போர்ட்டான குவதாரை வந்து நீங்க சைனாக்கு அடமானம் வச்சிருக்கீங்க. நீங்க வாங்கின கடனால $40 பில்லியன் வந்து சைனா சிபெக், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படின்ற பேரில் அங்கே வந்து பணம் முதலீடு செஞ்சப்போ அந்த பணத்தால வந்த லாபத்தை வந்து பலூச்சி மக்கள் ஈட்டவில்லையே, பஞ்சாபிகளுக்கு தான் அது உதவியா இருந்தது. ஸோ அந்த கோபமும் அந்த ஒரு தாழ்ப்புணர்ச்சியும் பலூச்சி மக்களிடையே நிறைய இருக்கு. அதோட வழிபாடாக தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹைஜாக் இன்சிடென்ட். இன்ஃபேக்ட் 1977 நெதர்லாண்ட்ஸ்ல இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லுது. நம்ம எடுத்து பார்த்தோம்னா ட்ரெயின் ஹைஜாக். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் ஆயிருக்கும் பாருங்க, 50 வருஷத்துக்கு கிட்ட ஆக போகுது. இப்போ 2 வருஷம் 48 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கேல் ஆஃப் ஒரு ஹைஜாக், இந்த மிகப்பெரிய அளவில் ஒரு ஹைஜாக் நடந்திருக்கு. இதுதான் இப்பயும் பாகிஸ்தான் போய் தான் சொல்லிட்டு இருக்காங்க 30 பேர் தான் செத்து. 30 பேர் செத்து போனா 200 சவப்பட்டிகளையும் அனுப்ப வேண்டும். அவங்க எப்பவும் வைக்க மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஒரு சிலர் வைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இந்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆப்கானிஸ்தான் இருக்குன்னு சொல்றாங்க, இந்தியா இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் அமெரிக்கா இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து முழுக்க முழுக்க பலூச் மக்கள் அவங்களுடைய உரிமைக்காக பண்ணதுன்னு தான். குண்டுமணி தெரியுமா? குண்டுமணி தெரியும். தங்கத்தை அளவு பார்ப்பாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஆளுங்கட்சியோட கலர்ல தான் இருக்கும். ஒரு பக்கம் கருப்பும் இன்னொரு பக்கம் சிவப்பும் கலந்த போல. அதாவது ஒரு குண்டுமணி தங்கம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அந்த குண்டுமணி வந்து ஒரு பக்கம் சிவப்பு ஒரு பக்கம் கருப்பு இருக்குல்ல, அது மாதிரி தான் பாகிஸ்தானியர்கள். எப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க பக்கம் இருக்கிற கருப்பு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, மற்றவன் தான் அவனுக்கு கண்ணுக்கு போடுவான். ஸோ எது நடந்தாலும் நீ ஒழுங்கா இருந்தால் உன் நாட்டிலேயே இந்த கலவரம் வெடிக்க போகுது. நீ உன் நாட்டை பக்கத்து முன்னொரு நாட்டுக்கு, அந்நிய நாட்டுக்கு சக்திக்கு நீ ஏன் தானவாத்து கொடுத்த? நீ ஏன் உன்னோட நிலப்பரப்புல இருக்கக்கூடிய உன்னோட சொந்த மக்கள், உன்னோட மதத்தை பின்பற்றும் மக்களை வந்து நீங்க ரெண்டாந்தர மக்களா ஏன் நீ வந்து அவங்கள நடத்தின? பாகிஸ்தான் உருவானது ஒரு பொய், பாகிஸ்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் ஒரு பொய்யால், இனிமேல் அழிய போவதும் அந்த பொய்யை நம்பி அவங்க நடத்துற வாழ்க்கை முறையால் அழிய போறாங்க. இதை சீனா ஒரு கௌரவ பிரச்சனை எடுத்துக்க மாட்டாங்களா? ஏன்னா நீங்க வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆகுது. சீனா வந்து தேவையில்லாத போர்ல அவங்க ஏன் வந்து தலையிடணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க அங்க நிறைய ஏலத்துல எடுத்திருக்காங்கல்ல, நிறைய துறைமுகங்கள் துறைமுகங்கள். சைனாவை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பிரச்சனை நீடிச்சதுன்னா அவங்க பின்வாங்கிடுவாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல சார், அது என்ன பண்ணுவாங்க? அதுக்கண்டு உயிர் சேதத்தை சைனா ஏத்துக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆட்களை எடுத்துட்டாலுமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமா. சரி, நீங்க அப்படி சொல்றீங்க. சைனா வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுதுன்னு சொல்றீங்க. யாரு கண்டா USA கூட இது நடக்கட்டும்னு விட்டாங்கன்னா பாகிஸ்தான் ரெண்டா உடையட்டும்னு நினைச்சா?
ரெண்டாம் மட்டும் தான் உடையுமா சார்? நீங்களே சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சு 4 உடைஞ்சா சந்தோஷம். ம். கைபர் பக்துன்வா, சிந்து, பலூச்சிஸ்தான், வெஸ்ட் பஞ்சாப் 4 உடைஞ்சா அது நிஜமாவே ஒரு பொன்னாள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அதுக்கு சந்தோஷப்படணும். ஏன்னா பாகிஸ்தான்ன்ற ஒரு நாடு வந்து ஒரு போலி தன்மையால், ஒரு போலி சித்தாந்தத்தால் உருவான நாடு. அது இருக்கிறது வந்து இந்தியான்ற ஒரு நாட்டின் அடையாளத்துக்கு அது ஒரு கேவலமான ஒரு சின்னம். பாகிஸ்தான் என்ற ஒரு நிலப்பரப்பு அது உடைவது அத்தியாவசியம். இல்லை, இந்தியாவுக்கு நன்மைன்னு சொல்றீங்க, எந்த வகையிலன்னு சொல்ல தெரிஞ்சுக்கலாமா? பாகிஸ்தான் ஒன்றா இருக்கிற வரைக்கும் வந்து இந்த 2 நேஷன் தியரி கான்செப்ட் வந்து நிறைய பேர் இந்தியாவிலேயே கூட முன்வைக்கிறக்கூடிய சில அடிப்படைவாத சக்திகள் இந்தியாவுக்குள்ளே இருக்கு. இந்த சக்திகளுக்கு தக்க பதிலடி என்னடானா பாகிஸ்தான் 4 உடையிறது. ஸோ மதத்தால் யாரும் ஒன்றும் பிணைக்க முடியாது. கலாச்சாரம் அப்படின்னு ஒன்று இருக்கணும், மொழின்னு ஒன்று இருக்கணும், மதம்னு ஒன்று இருக்கணும், நிலப்பரப்புன்னு ஒன்று இருக்கணும். இல்லை, இப்போ நம்மளுமே பல மொழிகள் பேசக்கூடியவங்க தான் இந்தியர்கள். ஆனால் நம்ம ஒற்றுமையாக இருக்கோம். ஆனால் நம்ம கூடவே சுதந்திரம் வாங்கின அவங்க இந்த வளர்ச்சியும் இல்லை, இந்த அளவுக்கு உள்நாட்டு பிரச்சனைகள் தொடர்ந்து. ஏன்னா ஒரு மாகாணம் மற்ற மாகாணத்தை சுரண்ட ஒரு தன்மை அங்கே இருக்கிறதுனால அது இல்லை. இங்கே அரசியல் சார்ந்து இங்கே நிறைய கருத்துக்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலும் இங்கே அது மாதிரி நீங்கள் மேற்கோள் காட்டுங்க. இல்லை, தேசத்துக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருந்திருக்காங்க இது வரைக்கும். இப்போது தமிழ்நாடு பிரச்சனை பாராளுமன்றத்தில் ஒலிக்கும், அதுக்கு எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபடும், அதற்கு ஆளுங்கட்சி அதற்கு பதில் கொடுக்கும். ஆளுங்கட்சி பதில் கொடுக்கும்போது எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்வதும், எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கும்போது ஆளுங்கட்சி அதற்கு பதில் கொடுப்பதும் ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு தார்மீக கடமை. இது நடக்குது. அதை விட்டு எதிர்கட்சி தலைவர் வாயை தந்தா சுட்டுருவான்னா, எதிர்கட்சி தலைவர் தூக்கி உள்ள வச்சிருவான்னா, எதிர்கட்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா, யாராவது இன்னும் ஒரு மாகாணத்தின் முதல் மந்திரியா இருந்தவர், முதலமைச்சராக இருந்த ஒருத்தரை அவர் துப்பாக்கி தூக்குற நிலைக்கு தள்ளப்படுறாருன்னா, அதுவும் 70 வயது முதியவரை விமான தாக்குதல் மூலம் அவரை கொல்றாங்க அப்படின்னா, அப்போ அந்த நாட்டோட தன்மை எப்படி இருக்கும்? இதுக்கு நேர் முரண் கொண்ட ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். பலூச்சிஸ்தான் சம்மந்தப்பட்டது இல்லாட்டியும் நம்ம நாட்டுக்கு அவங்க நாட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு, மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் காலம் சென்றப்போ அவர் இந்திய அரசுக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் தெரிவித்திருக்கலாம், பிஜேபிக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் தெரிவித்திருக்கலாம். அதாவது பிஜேபி ஆளும் அரசாக இருக்கும்போது நிறைய அவர்களுக்கு சித்தாந்த வேறுபாடுகள் இருந்திருக்கு கூட. அவரோட இறுதி மரியாதை செலுத்தும் போது என்ன மாதிரி நல்லடக்கம் செஞ்சாங்க? இராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டார். மோடி அவர்களே இங்கே வந்திருந்தார். இராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் தேசிய கொடி போர்த்தப்பட்டது. ஒரு நாட்டின் ஒரு மாகாணத்தின் முதலமைச்சரை ஒரு தீவிரவாதி போல் கொல்வது இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது நடந்திருக்கா? ஒரு உதாரணத்தை நீங்க காட்டுங்க. அரசியல் ரீதியாக கைதுகள் நடந்திருக்கலாம், அவர்கள் திரும்பி மக்களிடையே வந்திருக்கலாம், அதிகாரத்தை திரும்பி அவர்கள் பெற்றிருக்கலாம், இது நடந்திருக்கலாம். இது இயல்பா நடக்கிறது ஒரு ஜனநாயகத்துக்குள்ள. ஒரு எதிர்கட்சி தலைவரை போட்டு தள்ளிடணும், அவங்க கதையை முடிச்சிடணும்ன்ற ஒரு சித்தாந்தம் ஒரு நாட்டில் வருதுன்னா அந்த நாடு எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அதுதான் பாகிஸ்தானுடைய இந்த நிலைக்கு அடிப்படை காரணம். ஆமாம். சரி, இப்போ இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்போ உலக நாடுகள்லாம் இதை எப்படி சார் பார்க்குறாங்க? ஏன்னா அங்கே ஒரு அமைதி திரும்பணும் அப்படிங்கிறது தான் உலக நாடுகளோட நோக்கமாக இருக்கும். பாகிஸ்தானோட நோக்கம் வேற மாதிரி இருக்கலாம். உலக நாடுகள் இதுக்கான குரல் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? வி ஆர் மானிட்டரிங் தானே உலக நாடுகள் எல்லாமே சொல்லியிருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எல்லா தப்பையும் தூக்கி அஜித் தோவல் மேலே போட்டுரு, நரேந்திர மோடி மேலே போட்டுருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும், இல்லை இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகட்டும், அவர்களுக்கு பார்ப்பதற்கு நிறைய வேலைகள் உள்ளது. என்னை பொறுத்த வரைக்கும் மோடி அரசாங்கம் எடுத்த மிகப்பெரிய முயற்சியில் ஒரு பலனளித்த முயற்சி என்னடான்னா, பாகிஸ்தானை ஒரு பொருட்டாகவே பார்ப்பதில்லை, புறந்தள்ளி விட்டார்கள் அவர். இன்னைக்கு வந்து பைனரி, அதாவது முன்னெல்லாம் இந்தியாவை பற்றி பேசும்போது பாகிஸ்தான், இந்தியா அப்படின்னா பாகிஸ்தான், இந்தியாவை பற்றி எந்த விஷயம் பேசினாலும் பாகிஸ்தானை கூட நம்மளோட ஒப்பீடு இருக்கும். இன்னைக்கு அந்த ஒப்பீடே இல்லையே. இந்தியானும் போது சைனா அப்படின்னு வருது. புரியுதுங்களா? இந்தியா சைனா, அதாவது நம்மளோட
பொசிஷனை நம்ம மேலே உயர்த்திக்கிட்டோம். பாகிஸ்தான் வேணும்னா எல்லாத்துக்கும் இந்தியா 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 ஜபிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இல்லை நம்ம இப்படி எடுத்துக்கலாமா சார்? காங்கிரஸ் ஆண்டவரை இந்தியா பாகிஸ்தான் இருந்துச்சு, பாஜக வந்ததுக்கப்புறம் இந்தியா சைனான்னு மாறிடுச்சுன்னு வச்சுக்கலாமா? வளர்ச்சி வச்சும் சொல்லலாம். ரெண்டாவது பாகிஸ்தானை நம்ம புறந்தள்ளின விதத்தை வச்சும் நம்ம சொல்லலாம். பாகிஸ்தான் இன்றளவில் பொருளாதார அடிப்படையில் எடுத்து பார்த்தா கூட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அவங்க வேர்ல்ட் பேங்க் லோனுக்கு போனாங்க. IMF வேர்ல்ட் பேங்க் இந்த லோனுக்கெல்லாம் $7 பில்லியன் கேட்டிருந்தாங்க அவங்களோட ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு. அவங்களோட கடனை இந்தியா முட்டுக்கட்டை போட்டுச்சு. பிரிக்ஸ் பேங்க் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதில் வந்து மெம்பர் ஆகணும்னு பார்த்தாங்க, அதுக்கும் முட்டுக்கட்டை போட்டாங்க. பொருளாதார அடிப்படையில் பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை உள்ளே சந்திச்சிட்ருக்கு. இந்த நடுவில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடத்துனாங்க, அதுக்கும் இந்தியா போகல. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ட்ரெயின் ஒரு நாள் முன்னாடி ஹைஜாக் ஆகியிருந்தா, இந்த பிரச்சனை ஒரு நாள் முன்னாடி நடந்திருந்தா மற்ற நாடுகளுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும், இந்தியா போகலை அப்படிங்கிறதுனால. இல்லை, மற்ற நாடுகள் வந்து பயந்துருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக. ரெண்டாவது, அதாவது அவங்க யார் இவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருந்த ஒரு ஆர்மி அவங்களே ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னா திரும்பி அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? இப்போ கூட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சார், அவங்களுக்கு பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் தோத்தது கூட பிரச்சனை இல்லை, இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்தியா அப்படி பண்ணிட்டாங்க, பிசிசிஐ வந்து ஐசிசியை கட்டுப்படுத்துது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை விட அவங்களுக்கு தோத்தது, இந்தியா ஜெயிச்சதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பணம் படைத்தவர்கள், பணம் யார்கிட்ட இருக்கோ அவர்கள் வைப்பது தான் சட்டம். இன்னும் சொல்லப்போனால் ஐசிசிக்கு கொடுக்கக்கூடிய நிதி வருவாயில் 80% மேலே இந்தியாவோட காசு இருக்குது. அப்போ நம்ம சொல்கிறது அவங்க கேட்டு ஆக வேண்டிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. மற்றவங்க எல்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க பணத்தை? நம்ம வச்சுருக்கிற பணத்தை அவங்க வச்சுருக்காங்களா? நம்ம கொடுக்குற ரெவென்யூ அவங்க ஜென்ரேட் பண்ண முடியுமா? நான் வேணும்னா ஒரு கிளிப்பிங் எடுத்து காட்டுறேன். மேட்ச் முடிஞ்சு பீக், அதாவது கடைசியாக 4 ஓவர் ஓடிட்டு இருக்கும்போது 106 கோடி பேர் பார்த்துட்டு இருந்தாங்க ஜியோ ஹாட் ஸ்டாரில். மேட்ச் முடிஞ்சு ப்ரெசன்டேஷன் நடக்கும்போது 90 கோடி பேர் பார்த்துட்டு இருக்காங்க. 90 கோடி என்ன அவ்வளோ பேர் அந்த மேட்சை வந்து ஆன்லைனில் பார்க்குறவங்க. நான் சொல்கிறது வந்து டிவியில் பார்க்குறவங்கள விட்டுருங்க, டிவியில் பார்க்குறது இது போக இருக்கு. ஸோ அப்போ அத்தனை கோடி பேர் பார்க்குறாங்கடான்னா உலகம் ஃபுல்லாக. அப்போ அதால் யார் காசு எதனால் வருது? இப்போ கூட வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு இந்தியா தகுதி பெறலை, அதனால் ஐசிசிக்கு 50 விழுக்காடு டிக்கெட்லேயே இழப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 கோடி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்தியா அப்படிங்கிறது கிரிக்கெட்டில் மிகப்பெரிய வல்லரசு, கிரிக்கெட்டில் வல்லரசு, கிரிக்கெட்டின் வல்லரசு. ஸோ இதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னடான்னா, பாகிஸ்தான் வந்து இந்தியா, அஃப்கோர்ஸ் பாகிஸ்தானோட கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் மோசின் நக்வி, அவர் தான் பாகிஸ்தான் உள்நாட்டு மந்திரி கூட, உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார்? பலூச்சிஸ்தான் ப்ராப்ளத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஒரு இன்ஸ்பெக்டர் போதும், நான் அவங்கள முடிச்சிருவேன் அப்படின்னாரு. இன்னைக்கு அவங்க நாட்டு இராணுவமே பதறி போய் உட்காந்துட்டு இருக்கு. 30 பேர் தான் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு 200 சேவப்பட்டி அனுப்பிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் சேவப்பட்டின்னு பேர் வச்சுக்கலாம். இதையே நீங்கள் தலைப்பை வச்சா கூட நல்லா இருக்கும், ஆபரேஷன் சேவப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோல தலைப்பே சொல்றீங்களே. ஆமாம், அது கரெக்டாக இருக்கும். பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பொருந்தும். பாகிஸ்தான் ராணுவம் என்னத்தை சாதிச்சது இது வரைக்கும்? இல்லை, நம்ம காமெடியாக பேசினாலுமே இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய நிலை என்ன சார்? அடிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அங்கே இருக்கிற மக்களோட செல்வாக்கையும் அவர்களின் சப்போர்ட்டையும் பாகிஸ்தான் ஆர்மி இழந்திருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ரோட்டில் போகிறோண்டானோ ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரியோ இல்லை ஒரு இராணுவ வீரரோ அவர் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கும்போதோ, அவர் ட்ரெயினர், அவர் ஒரு சாதாரண ஒரு இராணுவ வீரராக இருந்தால் கூட நம்ம எப்படி பார்ப்போம்? ஒரு மரியாதை கொடுப்போம் அவருக்கு. அது நம்ம இயல்பு இந்தியாவில். பாகிஸ்தானில் வந்து அவங்கள வந்து கீழ்த்தனமானவர்களாக பார்க்குறாங்க. ஏன்னா எந்த போரும் ஜெயிச்சதில்லை, மெடல் மாத்திரம் வரிசையாக குத்திக்கிறாங்க உடம்பு ஃபுல்லாக. தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதும் உள்நாட்டு மக்களை கொல்றதும், இந்திய அமைதியாக இருக்கிற இந்தியாவில் வந்து கலவரத்தை உண்டாக்குறதும், தீவிரவாதிகளை ஊடுருவல் பண்ணுறதுக்கும், இங்கே தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்குறதை தவிர்த்து எந்த சண்டையை அவங்க ஜெயிச்சிருக்காங்க? இல்லை ஜனநாயக படுகொலை செய்வதும் பாகிஸ்தானுக்குள்ள. ஸோ அடிப்படையாக இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆப்கானிஸ்தானில் என்னைக்கு தாலிபான் ஆட்சியை பிடிச்சதோ அன்னிலேருந்து பலூச் பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுக்குது. ஸோ அங்கே போயிட்டு அன்றைக்கி வி ஆர் தேர் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருந்த ஜென்ரல் ஃபயாஸ் வந்து டீ குடித்தார்ல,
நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லி தபோதிப்போன்னு குதிச்சு சந்தோஷப்பட்டு ஆரவாரம் பண்ணார்ல தாலிபான் ஆட்சியை பிடிச்ச உடனே 2021 ஆகஸ்ட். இப்போ பண்ணட்டுமே இப்போ அந்த ஆரவாரத்தை. போச்சா? இன்னைக்கு கைபர் பக்தூன்வால இருக்கக்கூடிய தாலிபான் அமைப்பு, தேரிக்கே தாலிபான் அமைப்பும் பலூச் அமைப்புகளும் கைகோர்த்து சண்டை போடுகின்றன. ஆனால் கோட்பாடும் சரி கொள்கையும் சரி 2 பேருக்கும் வேறுபட்டது. இவர்கள் இனம் சார்ந்த தேசியம் சார்ந்த பிரச்சனையை முன்வைக்கிறார்கள் பலூச்சிகள். தாலிபான் மதம் சார்ந்த பிரச்சனையை முன்வைக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கும் இவர்களுக்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் காமன் எனிமி யார்? பாகிஸ்தான் இராணுவம். ஸோ இந்த காமன் எனிமியை வந்து தகர்க்க வேண்டியது நம்ம கடமைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சுமூகமான ஒரு ஒப்பந்தத்தில் உதவிகள் பண்றது இல்லாம அவர்களுக்கு புகலிடம் கொடுக்கறது, அவங்க தஞ்சம் கொடுக்கறது, வெப்பன் சப்ளை பண்றது, இன்ஃபர்மேஷன், அதாவது அவர்களுக்கு தேவையான துப்பு கொடுப்பது, எல்லாமே உளவு சேகரிக்கிறது, இதெல்லாமே பரிமாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஸோ பாகிஸ்தான் ஆர்மி திக்கு தெரியாம மொழி பிதுங்கி உட்கார்ந்து இருக்காங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் 4 நாடாக பிரிய வாய்ப்பு இருக்குது, 4 நாடாக உடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. அது உடையட்டும் உடையாமல் போகட்டும், அதுக்கு பற்றி நம்ம கவலை இல்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உயிரிழப்பு, அது இந்தியா பக்கத்து நாடாக இருக்காங்க, சைனா இருக்காங்க, அமெரிக்கா இருக்காங்க, இவங்கெல்லாம் வல்லரசு நாடுகள். இவங்க அந்த மக்களுடைய உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? இந்த பிரச்சனை எப்போ எந்த மக்களோட உயிர்? பாகிஸ்தான் அப்பாவி மக்கள்னு எல்லா ஊர்லயும் இருப்பாங்கல்ல சார். இப்போ மிலிட்டரி தான் இந்த அப்பாவி மக்களை கொல்றது பாகிஸ்தான் ராணுவம். அதான் சார், பலூச்சி மக்களை அவங்க கொண்டுட்டு இருக்க வரைக்கும் பலூச்சிஸ்தானோட போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கும். பலூச்சிஸ்தான் தனிநாடு ஆக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். இல்லை, இப்போ ஐநா அமைப்பு உள்ளிட்டவங்கலாம் இருக்காங்க. போன வாரம் கூட இந்தியாவை பற்றி குறை சொல்லிட்டு இருந்தாங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அதுக்கு பின்னாடி இருக்க கருப்பு அதுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் பாகிஸ்தான் கூட. இல்லை, ஐநா இதை கண்டுக்கிடாதுன்னு சொல்றீங்களா? ஒருவேளை குற்றச்சாட்டு வச்சா என்னன்னு குற்றச்சாட்டு வைக்க முடியும்? உன்னோட உள்நாட்டு பிரச்சனைகளை நீ ஆக்கப்பூர்வமாக அணுகி இருக்கணும். அதை விட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் குற்றச்சாட்டு வைக்கணும்னு நான் சொல்லலை சார். இப்போ ஐநா கூட இப்போ நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். பாகிஸ்தான்ல செனேட்ல ஒரு மெம்பர் இருக்காரு, அக்தர் மேங்கல்னு சொல்லிட்டு. அவர் பலூச்சிஸ்தானை சேர்ந்தவர். அதே மாதிரி அப்துல் மாலிக் பலோச்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் பலூச்சிஸ்தானை சேர்ந்தவர். அவங்க எல்லாம் செனேட்டர்ஸ். அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் இன்று பாகிஸ்தான் ஆட்சி, அதாவது பாகிஸ்தான் அரசின் ஆட்சியின் அதிகாரம் மெதுமெதுவாக சரிந்து கொண்டிருக்கிறது பலூச்சிஸ்தானில் அப்படின்ட்டு. ஸோ பலூச்சிஸ்தான்ல ஒரு ஆட்சி அதிகாரம், அது ஆட்சி அதிகாரம்ன்றது கட்டுப்பாடு அவங்க கிட்ட இருந்து கை நழுவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க. இதுக்கு 2 காரணங்கள். இன்னைக்கு பிரச்சனை குறிப்பிட்டு ஒரு சமூகத்தையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட 4-5 தலைவர்களை நோக்கியோ இந்த பிரச்சனை நடக்கல. இது மக்கள் பிரச்சனையா மாறிடுச்சு. சிவில் வார் வர வாய்ப்பு இருக்கு. சிவில் வார் தான் இது மக்கள் பிரச்சனையா மாறிடுச்சு. ஒரு பக்கம் அமைதி வழி அறவழி போராட்டத்தில் மெஹரான் பலூச் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் துப்பாக்கி ஏந்திய போராட்டத்தில் பலூச் லிபரேஷன் ஆர்மி பல்வேறு குழுக்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அந்த குழுக்களுக்குள்ளேயே மஜித் பிரிகேடுன்னு சொல்லிட்டு தற்கொலை படை தாக்குதல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. சைனாவுக்கு எதிராக தாக்குதல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஃபத்தே யூனிட்னு சொல்லிட்டு உளவு சேகரிக்கும் அமைப்பு இருக்கு. ஒரு இராணுவ அமைப்பு எந்தெந்தவாறு அதில் பிரிவினைகள் இருக்கும், அதாவது பிரிவுகள் இருக்குமோ அந்த பிரிவுகள் எல்லாமே இன்னைக்கு பலூச் லிபரேஷன் ஆர்மியில் இருக்கு. ஒரு 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 நாட்டுக்கு ஒரு இராணுவத்தோட பலம் எப்படி இருக்கணுமோ அந்த பலத்தின் அந்த அந்த அளவுகோலை நம்ம அளவிட்டோம்னா பலூச் லிபரேஷன் ஆர்மி அதை கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. ஸோ இன்னைக்கு பாகிஸ்தான் இராணுவம் ரோட்ல போக முடியாது, ட்ரெயினில் போக முடியாது. அப்போ எல்லா இடத்துக்கும் இவங்க பிளெயினில் தான் போக முடியும்னா அத்தனை ஏர்பேஸ் இல்லையே. ஸோ குறிப்பிட்ட சில நகரங்கள் மாத்திரம்தான் அவங்க ப்ரெசன்ஸ் இருக்கே தவிர்த்து ரூரல் ஏரியாஸ், இன்னும் சொல்ல போனால் சவுத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாவட்டங்கள், ப்ராவின்ஸ்குள்ள இருக்க மாவட்டங்கள், கிலாத் அப்படின்னு மாவட்டங்கள் நிறைய இருக்கு. இந்த மாவட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு கட்டுப்பாடே இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னடான்னா ஐஎஸ்ஐயோட செயல்பாடு ஸ்தம்பிச்சு விட்டது பலூச்சிஸ்தானில். இராணுவம் இனிமேல் எந்த இராணுவ வீரராகட்டும் இல்லை எந்த இராணுவ அதிகாரி ஆகட்டும் அவரோட குடும்பத்தை பலூச்சிஸ்தானுக்கு கூட்டு போவாரா? பயத்திலேயே தானே
மக்களோட செல்வாக்கு இழந்துட்டு இருக்காங்க சார். 71 இதே தான் வந்து பங்களாதேஷ் நடந்தது. மக்களுக்கு எதிராக என்னைக்கு இராணுவம் திரும்பி மக்களை அடக்குமுறை பண்ணாங்களோ அன்னைக்கு அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. என்னைக்கு ஒரு நாட்டோட மக்கள் அவங்க இராணுவத்தின் மேல் நம்பிக்கை இல்லாத தன்மையை கொள்கிறார்களோ அன்று அந்த இராணுவம் தன்னோட வலிமை இழந்து விடும். இன்னைக்கு பலூச்சிஸ்தானில் நடந்தது வந்து பாகிஸ்தான் இராணுவம் வலிமை இழந்து விட்டது தான் காட்டுகிறது. இனிமேல் ராணுவமே அங்கே போக பயப்படுவாங்கன்னு சொல்றீங்க. இப்போ பலுசிஸ்தான் ஆல்ரெடி தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம் மாதிரி மாறிடும்ல சார்? அதுவே தனி நாடு மாதிரி தானே தோற்றம். அதான் நான் சொல்றேன். இப்போ அது மாத்திரமா மாறுது, கைபர் பக்துன்வாவும் மாறுது, நெக்ஸ்ட் பலூச்சிஸ்தானும் மாறும். அதெல்லாம் பாகிஸ்தான் நாளாக்கப்படும் அப்படின்றேன். இது காலத்தின் கட்டாயம். ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்கள், அதாவது பலுசிஸ்தானில் நடக்கக்கூடிய இந்த ட்ரெயின் ஹைஜாக் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா அரசியல் நிகழ்வுகள் பற்றியும் விளக்கமாக சொன்னீங்க. ஸோ நம்ம ஒரு பாதுகாப்பான நாட்டில் வாழ்கிறோம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நமக்கு தோணுது. 1000 பிரச்சனைகள் இந்தியாவில் இருந்தாலும் நம்ம பிரச்சனைகளை நம்ம அணுகும் விதம் வேற. எஸ், ஒருத்தர் கொன்று இல்லை அவர்களோட நாங்கள் யாருன்னு சொல்லி காட்டிக்கிற அந்த ஒரு மூர்க்கத்தனமான போக்கு இந்தியர்களுக்கு இல்லை. அந்த விதத்தில் இந்திய ஜனநாயகம் வாழும் ஜனநாயகமாக செயல்படுகிறது. கருத்து வேறுபாடுகளும் பிரிவினை எண்ணம் கொஞ்சமாவது எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், மொழி அளவில் நம்ம வெவ்வேறு இடங்கள்ல வந்து நம்ம பிரிந்திருந்தாலும், இது வந்து கருத்தியல் போராக இருக்கிற வரைக்கும், நம் நாட்டு பிரச்சனை நம் நாட்டுக்குள்ளேயே நம்ம வந்து முடிச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கிற வரைக்கும் எந்த அந்நிய சக்தியும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஓகே, பாகிஸ்தானில் அந்த நிலைமை இல்லை. அதனால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்கு. அவங்களோட மக்கள் மீதே ஒரு இராணுவம் வந்து அந்த நாட்டை சுரண்டும் ஒரு இராணுவமாக மாறி இருக்கிறது. அதன் நீழ்ச்சி தான் இந்த கலவரங்கள் எல்லாம். ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. ஜெயஹிந்த். நன்றி. ஜெயஹிந்த். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.